Good morning, students. In last videos we learned about the basics of physics. What is the meaning of physics? They are the root of physics. Okay, root of science. Now we move on scientific method. The scientific method is a step-by-step approach in studying natural phenomena and establishing laws which govern these phenomena. Any scientific method involves the following general features. The scientific method is a step-by-step approach in studying natural phenomena and establishing laws which govern these phenomena. ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருப்போம் சயின்டிஃபிக் மெத்தட் சயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஃபினாமினாவை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறது, அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுறது, தென் ஃபைனலாக ரிசல்ட், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுலேருந்து நம்ம லாஸ் கொடுக்கறது, லாஸ் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம சயின்டிஃபிக் மெத்தட். அந்த சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம ஒரு ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அந்த ஸ்டெப்ஸ்னால் என்ன? எனி சயின்டிஃபிக் மெத்தட் இன்வால்வ்ஸ் த ஃபாலோவிங் ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த சயின்டிஃபிக் மெத்தடையும் எந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸையும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் அப்சர்வேஷன், கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்டேஷன், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங், mathematical modeling, prediction and verification or falsification of theories. Scientific observation. ஸோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோ இல்லை ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு கான்செப்டை ரிசர்ச் பண்ணுறோம், எனிதிங் வாட் எவர் நம்ம அது ஒரு டாபிக் ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்து அதை நம்ம ஃபர்தராக நம்ம அதுக்குலேருந்துட்டு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். தென் அப்சர்வ் பண்ணதுக்கு அடுத்தது எக்ஸ்பிரிமெண்டேஷன், அது கூட கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்டேஷன், இந்த சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம். அண்ட் தென் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் தெரியும், பருமனரின்னு சொல்லுவோம். அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் மீன்ஸ் அதனுடைய அளவு, இதை பற்றி அதாவது அதனுடைய தரத்தையும் அளவை பற்றியும் வச்சு அதுக்கான ஒரு ரீசன் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் மாடலிங், அதனுடைய கால்குலேஷன் தியரட்டிக்கலாக கொடுக்கறது மேத்தமெட்டிக்கல். அண்ட் தென் ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். ப்ரெடிக்ஷன் மீன்ஸ் வந்து அதில் என்னென்னலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அதுலேருந்து வெரிஃபை பண்ணுறது, அந்த வெரிஃபை பண்ணதுலேருந்து எரர் கண்டுபிடிக்கிறது, ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் தியரிஸ் ஆஃப் லைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு தியரி ஆஃப் லைட் மட்டும் நம்ம கிடையாது. ஐன்ஸ்டீன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு குவாண்டம் தியரி இருக்குது. இந்த மாதிரி தியரிஸ் ஆஃப் லைட், ஹைகன்ஸ் தியரி, ஐன்ஸ்டீன் தியரி, குவாண்டம் தியரி, இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தியரியாக கொடுத்துட்டு வரும்பொழுது நியூட்டன் ஒரு தியரி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி 4 தியரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் ஒரே ஒரு தியரியோட நிறுத்த வேண்டியதுனா ஏன் லைட்டை பற்றி 4 தியரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது ஸோ ஒருத்தவங்க அப்சர்வ் பண்ணி அதை ஒவ்வொரு ரிசர்ச் கொடுக்கும்போது அதனுடைய அந்த ரிசர்ச்சோடைய ரிசல்ட்டில் இருந்துட்டு நம்ம சம் எரர் கண்டுபிடிப்போம். அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணதுக்கு அடுத்த ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். அந்த குரூப் ஃபார்ம் ஆகி அடுத்தது ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை தான் ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அகெயின் சயின்டிஃபிக் அப்சர்வேஷன், கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்டேஷன், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் மாடலிங், அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக ஃபைனலாக ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். ஓகேங்களா? ரைட். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கன்சிடர் எ மெட்டாலிக் ராட் பீங் ஹீட்டட். ஒரு மெட்டாலிக் ராட் எடுத்துகிட்டு அதை ஹீட் பண்ணணும். ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது வென் ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட், ஹீட் இஸ் ஃபெல்ட் அட் தி அதர் எண்ட். The following questions can be asked on this observation. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள், ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மெட்டாலிக் ராடை எடுத்துகிட்டு அந்த மெட்டாலிக் ராடை ஹீட் பண்ணுறோம். நம்ம இது ப்ராக்டிக்கலாக டெய்லியுமே நம்மளால் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ ஒரு ராட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம். நம்ம வீட்டில் ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிகிட்டே இருங்களேன். ஹீட் ஆகிறது என்னவோ ஒரே எண்டில் தான், ஆனால் நம்ம கைப்பிடிச்சிருக்கிற இன்னொரு எண்ட்லேயும் நமக்கு ஹீட் வந்து சுடும். ஸோ அந்த ஹீட்டை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். வி ஃபெல்ட். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் என்னென்ன? வாட் ஹேப்பன்ஸ் வித்தின் த ராட் வென் இட் இஸ் ஹீட்டட். அதாவது ராடை ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது? How does the heat reach the other end? எப்படி இன்னொரு எண்டுக்கு ஹீட் ரீச் ஆகுது?
Is this effect true for all materials? இந்த effect எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் பாசிபிளா, இல்லை மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான், மெட்டல்ஸ் மட்டும்தான் பாசிபிளா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். If heat flows through the material, is possible to visualize the heat. ஹீட்டை வந்து இப்போ நம்ம மெட்டீரியல் வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த ஹீட்டை நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு அரைஸ் ஆகும். அப்படி அரைஸ் ஆகிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் அப்சர்வேஷன், கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் மாடலிங், இந்த பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் நமக்கு இதெல்லாமே ரைஸ் ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரைட். The process of finding answers to these queries scientific investigation. இப்போ நம்ம மேலே கேட்ட அத்தனை கொஷின்ஸ்க்கும் நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் that is the scientific method, scientific technology. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ். இது வரைக்கும் சயின்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ now we move on physics. Physics is the Greek word. Physics is derived from a Greek word fuses. ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஃபியூசஸ் அப்படிங்கிற ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது தான். ஓகேங்களா, ஃபிசிக்ஸ் இஸ் derived from Greek word fuses. And physics meaning என்ன அப்படின்னா nature. Science is meaning பார்த்தோன்னா to know. Physics meaning nature. To study of nature and natural phenomena is dealt within the physics. ஓகேங்களா, ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சர். ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேச்சரை பற்றியும் நேச்சுரல் ஃபினாமினா பற்றியும் படிக்கிறது தான் ஃபிசிக்ஸ். ஹென்ஸ் ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர்ட் as most the basic of all science. Hence physics is considered as most as the physics of all sciences, basic of all sciences. ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சரை பற்றி படிக்கிறது, நேச்சுரல் ஃபினாமினா பற்றி படிக்கிறது. சயின்ஸுக்கே இம்பார்ட்டன்ட் வந்து ஃபிசிக்ஸு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லிகிட்ருக்குது. ஓகேங்களா, ஸோ சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். தட் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம். யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம் ஆர் த டூ அப்ரோச்சஸ் இன் ஸ்டடிங் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸை பற்றி நம்ம படிக்கணும்னா யூனிஃபிகேஷனும் நமக்கு தேவை, ரிடக்ஷனிசமும் நமக்கு தேவை. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபிசிக்ஸை பற்றி நம்மளால் பண்ண முடியும். ஸோ யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம் ஆர் த டூ அப்ரோச்சஸ் இன் ஸ்டடிங் ஃபிசிக்ஸ். ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா attempting to explain diverse physical phenomena within a few concepts and laws is unification. ஸோ நம்ம டிவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபினாமினா பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஃபியூ கான்செப்ட்ஸ் அண்ட் லாஸஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த லாஸையும் அந்த கான்செப்டை நம்ம யூனிஃபிகேஷன்ஸ் வந்து தட் மீன்ஸ் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். attempting to explain diverse physical phenomena with a few concepts and laws is unification. For example, Newton's universal law of gravitation explains the motion of freely falling bodies towards the earth. ஸோ இது வந்து நமக்கு யூனிஃபிகேஷனான ஒரு விஷயம். இது நம்ம எங்கேயாவது வேற யாராவது அந்த நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லாவை வந்து நமக்கு வேற யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நியூட்டன்ஸ் gravitational law, universal law of gravitation is the unification. And then motion of planets around the sun, motion of the moon around the earth, thus unification, the fundamental forces of nature. Unification அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டில் யூனிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் தென் லாஸ் வந்து கொடுத்துருக்க நம்மளுடைய சயின்டிஸ்ட் கொடுத்துருக்க ஒரு லாவை அவரால் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிருக்கும். அடுத்தது அதில் வந்து எரரை கண்டுபிடிச்சி அந்த எரரை ரெக்டிஃபிகேஷனுக்காக வேற ஒரு சயின்டிஸ்ட் வந்து எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் யூனிஃபிகேஷன். ஸோ யூனிஃபிகேஷன் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக்கான ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ரிடக்ஷனிசம். ரிடக்ஷனிசம் அப்படிங்கிறது நம்ம பெரிய விஷயத்துலேருந்து சின்ன விஷயத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதை ரிடக்ஷனிசம் சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்லேருந்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு தியரிஸை கன்வெர்ட் பண்ணுறதை ரிடக்ஷனிசம் சொல்லுவோம். ரிடக்ஷனிசம் அப்படிங்கிறத இன் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ரிடக்ஷனிசத்தை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட்
பேசிக்ஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பேசிக்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் லெசன்ஸ் வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.